ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இதான் நம்ம ஊரோட இயற்கை காட்சி. இது நம்ம மாமரம், அதுக்கு அடுத்தால இது தோட்டங்கள் எல்லாம் நமக்குள்ள தான். பார்த்துக்கிடுங்க நல்லா. அடுத்தால பார்த்தோம்னா பாத்ரூமுக்கு மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்லாப்போடு சேர்த்து அப்படியே காங்கிரீட் போட்டிருக்காங்க. நல்லா நைட்டு மழையில் நல்லா காங்கிரீட் ஊறி இருக்குது. நாங்களும் காலையில் தண்ணியை அடைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தால நான் இப்போ தனியாக பேசுகிறத பார்த்து அம்மா கேட்காங்க, ஜெனியானி. நான் இப்போ என்ன சொல்கிறது? நான் ஒத்தையில் பேசுகிறேன்னு சொன்னால் கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஒன்றும் சொல்லாமல் கீழே இறங்கி வரேன். இதை பூட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அடுத்த வீடியோ காட்டுறேங்க. வந்தாச்சு. இப்படி வந்துக்கிட்டு இருந்தா இதான் செவரு பாத்ரூமோடது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டுக்கலாம். நேற்று மழை பெஞ்சதில் இங்கெல்லாம் சவுதி ஆகிட்டு. காலையிலேயே அம்மா என்ன எல்லாம் செமக்க விட்டு ஏறுங்க பாவனம். அதுக்கு பிறகு இந்த இருக்குது பார்த்தியலா, இந்த ஒரு ஓட்டையை மட்டும் அடைக்கணும். இனி மற்றபடி பாத்ரூம் எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு இது தான் காம்பவுண்டு வேலைகள் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு. இனி அடுத்தால என்ன பண்ணணும்னா பூசை மட்டும் செய்யணும். அதுக்கு அடுத்தால நேராக வந்தால் பின்னாடி காம்பவுண்டு எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது பார்த்தியெல்லாம். இந்த காம்பவுண்டு நான் இப்படி கையை வச்சாதான் இவ்வளோ தான் வெளியே போகுது. ஆனால் நேரான கொஞ்சம் நிறையா போகும், அதை கண்டுக்கிட்டாண்டா. ஆனால் இவ்வளோ தான் வெளியே போகுது. அதுக்கு பிறகு கொய்யா மரத்தில் கொய்யாக்காயெல்லாம் கிடக்கு. சப்போட்டா மரத்தில் சப்போட்டாக்காயும் நிறையா கிடக்கு. எல்லாத்தையும் பறிச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா இது மண் பூசதுக்கு வாங்கி போட்டிருக்கு. இது தான் நம்ம வெளியே போகக்கூடிய கேட்டில் என்ன வச்சு விட்ருக்கா, இதுதான் கொண்டி. இனி இதிலேருந்து வெல்டிங் அடிப்பாங்க. வெல்டிங் அடித்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவாங்க. தென்னை மரத்தில் தேங்காயும் நிறையா கிடக்கு. மாமரத்தில் கிடந்த மாங்காவை ஃபுல்லாக பறித்து விற்றாச்சு. அந்த மாங்காய் எப்படி திங்கணுங்க ஐடியா எங்களுக்கு நேற்று வந்துச்சு. அதனால் சரியான டேஸ்ட்டு. செல்லத்தாய் நல்லா தின்னுருக்கு, சரியான டேஸ்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த செவர்லேயும் மேலே வச்சு கட்டியாச்சு. பார்த்திங்களா? இனி அப்படியே நம்ம முன்பக்கம் போவோம். இது நம்ம முன்னாடி உள்ள காம்பவுண்டு. இதை இப்படியே கட்டிக்கிட்டு வந்திருக்கோமா. அதுக்கப்புறம் இப்படியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம முன்னாடி செவரு. அதையும் உடச்சிட்டு அதில் ஒரு 4 செங்கல் வச்சு கட்டியிருக்கு. பார்த்தீங்களா? இப்படி கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட மீதி கொஞ்சம் காங்கிரீட் வந்து அதை ஃபுல்லாக தூர போட்டுருமான்னு கேட்டானுவேன். ஆனால் நம்ம விடுவோமா? இல்லை. இதை உடச்சிட்டு இதில் மீதி காங்கிரீட்டை போட்டிருக்கு. இனி மீதி உள்ளதை போடணும். வேறு ஏதாவது காட்ட மறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா இது தான் நம்மளோட வீடு. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. சரியா? அப்படியே இருக்கா. இதோட இன்னையோட பிளாக் முடிஞ்சு பாய். எல்லோரும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும்.